மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் 12 கோடி ரூபாய் ஒதுக்கி 80 வாகனங்கள் வாங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள். அதனை இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் பங்கேற்கும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்துறை மற்றும் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் நமது ஊடக தலைமைச் செயலகத்தில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகன சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் கண்ணன். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு சேவையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அந்த ரோந்து வசதிக்காகவும் அவர்களின் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களானது அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் விருதுபடுத்தும் வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார். இந்த இளஞ்சிவப்பு வாகனங்களை பொறுத்தவரையில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களின் ரோந்து பயன்பாட்டிற்காக இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட இந்த வாகனங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுக்கவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யவும் அந்தந்த நகரின் முக்கிய இடங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்படும். இதன் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு தனி கவனம் செலுத்தி இந்த வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகன சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரோந்து வாகனங்கள் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா மற்ற மாவட்டங்களிலும்? நிச்சயமாக இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக சென்னையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமல்படுத்தப்பட்டது. இன்றைய தினம் தமிழகம் முழுவதும், அதாவது தமிழகத்தில் மிக முக்கிய மாநகரங்களில் இந்த சேவையை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சேவையை கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த ரோந்து வாகனங்களை பொறுத்தவரையில் இந்த ரோந்து வாகனங்கள் முழுவதும் பெண் காவலர்களால் இயக்கப்பட உள்ளது. அனைத்து மகளிர் காவல் நிலையங்களின் கட்டுப்பாட்டில் இந்த அந்த இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களானது கட்டுப்பாட்டில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படும். இந்த வாகனங்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக அந்த 1091 என்ற அந்த உதவி எண்கும் அச்சிடப்பட்டுள்ளது. பெண்கள் இந்த வாகனங்கள் செல்லும் பகுதிகள் மற்றும் இது தொடர்பான பகுதிகளில் ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த எண்ணிற்கு உடனடியாக அவர் கால் செய்தால் உடனடியாக இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். இவ்வாறு தொடர்ந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபடுத்த வகையில் இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். கண்ணன், தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கும் அர்ச்சகர் பணியாளர் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்ணன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த 6 திருக்கோயில்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகளில் 16 அர்ச்சகர்கள் மற்றும் 31 பணியாளர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அந்த கோயில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தொடர்ந்து குடியிருப்புகளானது
கட்டப்பட்டு வருகிறது. அதன்படி 6 திருக்கோயில்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த குடியிருப்புகளில் 16 அர்ச்சகர் மற்றும் 31 பணியாளர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அமைச்சர் உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் 61 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே கடவுக்கு மாறாக கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இயலுசை நாடக மன்றத்தின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவியின் கீழ் 525 கலைஞர்களுக்கு 85 லட்சம் நிதி உதவிக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.